Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12th 2025 போர்டு எக்ஸாம்ஸ்ல கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். எல்லா செட்டுமே நம்ம சால்வ் பண்ண போறோம். செட் 1, செட் 2 அண்ட் செட் 3. ஸோ இந்த 3 செட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. கேஸ் ஸ்டடி 1, 2, 3ன்னு நான் இப்ப சால்வ் பண்ணக்கூடிய இந்த 3 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் தான் 3 செட்லயுமே வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்றேன். அண்ட் நிறைய டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் மார்க்ஸை நிறைய பேர் லூஸ் பண்ணிடுவீங்க. எந்த ஸ்டெப்பை கரெக்டா கொண்டு வரணும்ன்றது தெரியாது. ஸோ அங்கங்க ஸ்டெப் மார்க்ஸ் ஸ்டெப்ஸை இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப் மார்க்ஸும் முக்கியம். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் சொல்யூஷன் மட்டும் முக்கியம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு அலாட் பண்றது 1 மார்க் தான். பட் ஆனா ஸ்டெப்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்க 1/2 மார்க் 1 மார்க்குன்னு கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டெப்ஸுமே ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டிப்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ நான் எடுத்திருக்கிறது 2025 கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருந்து எடுத்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு எதனா பர்டிகுலரா கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணணும், இல்ல நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு மெயில் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஒன்னா சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவா உங்களுக்கு அப்லோடும் பண்றேன். ஸோ உங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆகும். அந்த மாதிரி சம்ஸும் மற்ற பசங்களுக்கும் தெரியும். ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் வரும்போது இது ஒரு விதமான டிஸ்கஷனாகவும் இருக்கும். எனக்கு மெயில் பண்ணலாம் learnwithrohini@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டவுட் இருக்கிற கொஸ்டின்ஸை அனுப்பலாம். அப்படி இல்லாட்டினா இந்த இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த சம் நம்பர், இந்த செட் அப்படின்றத பர்டிகுலரைஸ் பண்ணி அதை டைப் பண்ணியும் நீங்க அனுப்பலாம். அதையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க டவுட்டும் கிளியர் ஆகும். மற்ற பசங்க ப்ரிப்பேர் பண்ற பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மா எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அண்ட் ஸோ வீடியோ கண்டினியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோஸை லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம என்னமே போர்டு எக்ஸாம் ரிலேட்டடா சால்வ் பண்ணலாம் அப்படின்றதும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கொஸ்டின்ஸ் இருந்தா அதை எனக்கு மெயில் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு எக்கச்சக்க கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் இப்போ நம்ம திருப்பியுமே இந்த போர்டு எக்ஸாமுக்கான சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் கண்டிப்பா வீடியோஸ் ரெகுலரா போர்டு எக்ஸாம் ரிலேட்டடா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 36 பார்க்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்டோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்கிள் surmounted by an equilateral triangle on its length. ஸோ ஒரு விண்டோ இருக்கு, அது ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர் பார்ட் ஹேஸ் லென்த் அண்ட் பிரெத். ஸோ லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ், அண்ட் பிரெத் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இங்க எக்ஸ்னா இங்க பாட்டம் பார்ட் எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தான் வரும். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் நம்ம எல்லா சைட்ஸுமே எக்ஸ் வந்துடும். ஸோ பிரெத் ஒய். ஸோ இப்படி So first question, based on the given information, answer the following question. The perimeter of the window is 12. Find the relation between x and y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா பெரிமீட்டர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது? 2 sides of the rectangle, அதாவது இந்த சைடு, அப்புறமா பாட்டம் ஆஃப் த ரெக்டாங்கிள், அதுக்கப்புறமா இந்த ஸ்லாண்டட் 2 லைன்ஸ், இதெல்லாம் தான் அந்த விண்டோவோட பெரிமீட்டரா நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்ம இங்க என்னென்னலாம் எழுதுவோம்? ஸோ இதை நீங்க தனியா ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு பாக்காதீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த விண்டோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது உள்ள இருக்குல்ல அந்த லைனை நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ரீஜன் நம்ம எடுக்க மாட்டோம்.
சோ இப்போ வந்து நம்ம பெரிமீட்டர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, பெரிமீட்டர் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இது பெரிமீட்டர் எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, 2 sides of the rectangle. இது என்னன்னா வரும், 2 sides of the rectangleனா இந்த பார்ட் இந்த பார்ட். சோ 2y வந்து வந்துடும். அடுத்தது பாட்டம் ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது இந்த பார்ட் x. ஸோ பாட்டம் ஆஃப் த ரெக்டாங்கிள் தட் இஸ் x. அடுத்தது வந்து என்னது, 2 slanted sides. அதுவுமே வந்து ஏன்னா ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள்னால எல்லா சைட்ஸ்மே வந்து எக்ஸ் எக்ஸ் மீட்டர் தான் வந்து வரும். ஸோ 2 slanted sides. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம், 2x வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பெரிமீட்டருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து அவுட்டர் போர்ஷன். பெரிமீட்டர் அப்படின்றது வெறுமையா அதை சுத்தி இருக்கிறத மட்டும் தான் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 2x plus x plus 2y is equal to another 12. ஸோ அப்போ 3x plus 2y is equal to 12. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னும் போது இதை இன்னுமே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு அப்படின்ற ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வரலாம். ஸோ 2y is equal to 12 minus 3x. y is equal to 12 minus 3xy. இதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். So, the next is second subdivision. Using the expression obtained in 1, write an expression for the area of the window as a function of x only. So, இந்த expression வச்சு நம்ம first one கண்டுபிடிச்சோம்ல, அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு expression form பண்ணோம் such that it is the area of the window. ஃபங்க்ஷனா வந்து நம்ம எழுதுவோம். So, area வந்து எப்படி எழுதுவோம், நம்ம area is equal to area of rectangle plus area of triangle. இதான் வந்து டோட்டல் ஏரியாவா வந்து நம்ம எடுத்துக்கோம். ரெக்டாங்கிள் ஏரியா வந்து என்னது, x into y, அதாவது length into breadth, plus area of the triangle வந்து என்னது, it is a equilateral triangle, √3a square by 4. இதான் வந்து ஃபார்முலா. இந்த a ஸ்கொயர் அப்படின்றது வந்து ஏன்றது வந்து சைடு. ஸோ இங்க சைடோட வேல்யூ வந்து என்னது, எக்ஸ். ஸோ வந்து ஏக்கு பதிலா அங்க எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷனா வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அப்பனா இங்க வந்து ஒய்யை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா வந்து மாற்றணும். ஸோ எக்ஸ் இன்டூ 12 minus 3x by 2 plus √3x square by 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன், அதாவது a of x ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், தேர்ட் ஒன். ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் தட் வில் அலோவ் மேக்ஸிமம் லைட் த்ரூ த விண்டோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யூஸ் எக்ஸ்பிரஷன் obtained in 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் லைட் விண்டோல வந்து அலோவ் பண்றதுக்கு வந்து ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் என்னது, எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் லைட்னா மேக்ஸிமம் ஏரியா, அதாவது ஏ ஆஃப் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 12x by 2 வந்துடும், மைனஸ் 3x ஸ்கொயர் by 2 வரும், பிளஸ் √3x ஸ்கொயர் by 4 வந்து வரும். 2 1 டைம், இது வந்து 2 6. ஸோ அப்போ 6x மைனஸ் 3x ஸ்கொயர் by 2
plus root 3x square by 4 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து என்னது a of x. ஸோ இப்போ நெக்ஸ்ட் a dash of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ 6 மைனஸ் இங்க வந்து 3 into 2x by 2 வரும் பிளஸ் root 3 into 2x by 4 வந்து. ஸோ இந்த 2வும் வந்து கேன்சல் ஆயிடும் அண்ட் 2 இங்க வந்து 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்து 6 மைனஸ் 3x பிளஸ் root 3x by 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து மேக்சிமமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் a dash of x கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் a dash equated to 0. x வேல்யூ டைமென்ஷன்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ a dash of x equal to 0 பண்ணா x equal to அப்படின்னு வந்து கிடைச்சிடும். ஸோ அதுல வந்து நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 6 மைனஸ் 3x பிளஸ் root 3x by equal to 0. LCM எடுத்துக்கலாம். ஸோ LCM எடுத்தா 2 வந்துடும். ஸோ 12 minus 6x plus root 3x is equal to 0. 2 இந்த பக்கம் போச்சுன்னா right side it will become 0 into 2 which is 0. So 12 minus 6x plus root 3x is equal to 0 வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இங்க x வந்து காமன் எடுக்கிறேன். ஸோ 12 மைனஸ் x வந்து காமன் எடுக்கிறேன். அப்போ வந்து எனக்கு 6 வந்துடும் மைனஸ் ரூட் 3 வரும் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 12 வந்து நான் அதர் சைடு எடுத்துட்டு போகும்போது ஏன்னா இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ இட் வில் பி x இன்டூ 6 மைனஸ் ரூட் 3 ஈக்குவல் டு 12. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 12 பை 6 மைனஸ் ரூட் 3 அப்படின்னு வந்து நமக்கு. ஸோ திஸ் இஸ் x value. So x is equal to another 12 by 6 minus root 3 meter. இதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து அவங்க டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கேட்கும் போது நம்ம வந்து y-யுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y வந்து என்னது y ஈக்குவல் டு நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம் 12 minus 3x by 2. ஸோ y ஈக்குவல் டு 12 minus 3x by இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 12 minus 3 into x இருக்கிற இடத்துல 12 by 6 minus root 3 வந்து பண்றோம் by 2 வந்து நம்ம போறோம். ஸோ இது 12 by 2 வந்துடும் minus 3 by 2 into 12 by 6 minus root 3 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். which is nothing but this is 6. So 6 minus 3 by 2 into இங்க வந்து இதை திருப்பியும் கேன்சல் பண்ணணும். இதை இங்கேயே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 2 1 டைம் இது 2 6. இந்த 2 வேண்டாம். ஸோ 18 by 6 minus root 3 வரும். அண்ட் இங்க திருப்பியுமே எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ y ஈக்குவல் டு 6 minus root 3 வந்துடும். ஸோ 6 வந்து இப்படி வெளியில எடுத்துக்கிறோம். ஸோ 6 minus root 3 minus 18. So 36 minus 6 root 3 minus 18 by 6 minus root 3. 36 minus 18 is 18. So y is equal to 18 minus 6 root 3 by 6 minus root 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு. ஸோ y வேல்யூ வந்து என்னது 18 minus 6 root 3 by 6 minus root 3. ஸோ இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ் கேட்டாங்களா. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன்ல நம்ம நெக்ஸ்ட் பி பார்ட் வந்து பண்ணணும். ஸோ பி பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that the area of the window is 50 meter. Find an expression for its perimeter in terms of x அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. விண்டோவோட ஏரியா வந்து 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் இட்ஸ் பெரிமீட்டர். பெரிமீட்டருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏரியா வந்து நம்ம எப்படி எழுதணும் எக்ஸ் இன்டூ ஒய். இது வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ரூட் 3 எக்ஸ் ஸ்கொயர் பை 4. இது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். திஸ் இஸ் ஈக்குவல் டு 50. இதான் வந்து அவங்க கொஸ்டின் படி இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வந்து ஃபார்ம் பண்ணோம். அதாவது பெரிமீட்டருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அதாவது ஏரியாவோட வேல்யூ வந்து 15 வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதை வச்சு நம்ம வந்து y வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அண்ட் அதை வச்சு நம்ம வந்து
பெரிமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் ரூட் 3x² பை 4 வந்து எனக்கு வரும். ஸோ எனக்கு y தான் வந்து வேணும். ஸோ y ஈக்குவல் டு இதை வந்து எக்ஸை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு டிவிஷன்ல வந்துடும். ஸோ 50 பை எக்ஸ் வந்துடும் மைனஸ் ரூட் 3x² பை 4x வந்து வரும். ஸோ எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ மை y வேல்யூ வில் பி 50 பை எக்ஸ் மைனஸ் ரூட் 3x பை 4. இதான் வந்து என்னோட y வேல்யூ அக்கார்டிங் டு திஸ் அந்த பி பார்ட்ல கொடுத்துருக்க கொஸ்டின் படி. இப்ப பெரிமீட்டர் வந்து என்னது 3x பிளஸ் 2y இதான் வந்து பெரிமீட்டர். ஸோ 3x y வந்து என்னது 50 பை எக்ஸ் மைனஸ் ரூட் 3x பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாவே வந்து நம்மளுக்கு போதும். ஏன்னா அவங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட் இஸ் கிவன் that the area of the window is 50 meters square. Find the expression for its perimeter in terms of x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை, எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன் பி பார்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 37 கேஸ் ஸ்டடி 2 வந்து பார்க்கலாம். During the festival season, there was a mela organized by the Resident Welfare Association at a park near the society. The main attraction of the mela was a huge swing installed at one corner of the park. The swing is traced to follow the path of a parabola by x² is equal to y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஃபங்க்ஷன் சச் தட் n belongs to r is defined by f of x. ஸோ f of x is equal to x² அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்னது, இங்க இந்த n வேல்யூ வந்து என்னது நேச்சுரல் நம்பர்ஸை வந்து டினோட் பண்ணும். ஸோ அப்பனா என்ன மீனிங், எக்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது 1 2 3 போயிட்டே வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணல எது வரைக்கும் அப்படின்றதுனால என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டொமைன் வேல்யூஸ் வந்து 1 2 3ன்னு வந்து வரும். இங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த ரேஞ்ச் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இங்க என்னது f of x is equal to x². ஸோ அப்போ வந்து நம்ம இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ f of 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1² கிடைக்கும். f of 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2² வந்து கிடைக்கும். அண்ட் f of 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3² வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும், இட் வில் பி 1 4 9. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். இதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n to n, அதாவது இட்ஸ் டிஃபைன்டு பை f of x is equal to x². ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸோ அப்படின்னா வந்து என்னது, ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் வந்து பாயிண்ட் பண்ணுது. அண்ட் f of x is equal to x² வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செக் இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் இன்ஜெக்டிவ் ஆர் நாட் அப்படின்றத வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து இன்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுக்கும் போது ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அவுட்புட் தான் வந்து கிடைக்கும். அதான் வந்து இன்ஜெக்டிவ்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்டிவ்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம f of x சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ f of x வேல்யூ வந்து x+1 இருக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து f of 1 போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2 வரும். அண்ட் f of 2 வந்து போடும் போது எனக்கு 3 வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்க எனக்கு என்ன ஆகுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் அவுட்புட் என்ன, அதாவது என்னோட இன்புட் வந்து என்னது 1 and 2, எனக்கு அதுக்கு அவுட்புட் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 and 3 வந்து கிடைச்சிருக்கு. நீங்க இந்த 2 and 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இல்லைன்னா இன்னும் கூட மாத்திக்கலாம், இந்த 3 மாத்திக்கோங்க. ஸோ இட் வில் பி 4.
ஸோ அப்போ 2 and 4 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு 1 and 3க்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இது எப்படி மேப் பண்ணலாம்? 1 3 அண்ட் இங்க வந்து 2 4 இருக்குன்னா 1 வந்து 2ஓட அண்ட் 3 வந்து 4ஓட வந்து மேப் ஆகும். ஸோ இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் நாட் இன்ஜெக்டிவ்க்கு வந்து நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் இன்ஜெக்டிவ். நாட் இன்ஜெக்டிவ்க்கு எக்ஸாம்பிள்னா இப்போ f of x is equal to x square அதுவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ f of 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரும். அண்ட் f of -2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே 4 தான் வந்து வரும். ஸோ எனக்கு இப்போ வந்து எனக்கு இன்புட் வந்து 2 இன்புட் என்னது? 1 2 ஒன்று -2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனா என்னோட அவுட்புட் வந்து 4 மட்டும் தான் இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ இது மாதிரி வரும்போது திஸ் இஸ் நாட் இன்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம பாக்குறோம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் செக் இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் இன்ஜெக்டிவ். ஸோ இப்போ நான் இங்க கொடுத்தல எக்ஸாம்பிள் அதுலயே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ரிகார்டிங் த சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லெட் x1 x2 வந்து it belongs to the natural number அதாவது டொமைன் அதாவது இன்புட். ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்? f of x1 is equal to f of x2. f of x1 வந்து என்னது? x1 square is equal to x2 squareன்னு வந்து எழுதுவோம். அப்போ x1 is equal to x2. So this implies what? x1 is equal to x2 and as x1 and x2 belongs to n. So therefore f is injective. இங்க வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நமக்கு இங்க ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லயும் ஏன்னா இங்கேயும் நான் f of x is equal to x square யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் வந்து தட் இஸ் டொமைன் வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்ஜெக்டிவ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் சச் தட் 1 2 3 4 அண்ட் இது வந்து 1 4 9 16 வந்து கொடுத்துருக்காங்க அவுட்புட் வேல்யூ. be defined by f of x is equal to x square அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. prove the function is bijective அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ bijective அப்படின்னா வந்து என்ன இருக்கும்? it should be a one-to-one function and on-to function ரெண்டுமே வந்து இருந்தாதான் வந்து f வந்து நம்ம bijective அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்னது? f of x வந்து இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் அண்ட் இங்க வந்து x1 and x2 வந்து it belongs to n and வந்து என்னது? that is this implies that 1 2 3 என்ன போயிட்டே வந்து இருக்கும். so f of x1 is equal to f of x2. அப்போ f of x1 என்ன? x1 square is equal to x2 square அப்படின்னு வந்து எழுதலாம். so அப்போ வந்து x1 is equal to x2 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். so therefore f வந்து என்னது? is one-to-one function. so one-to-one function அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து on-to function வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ on-to functionனா இல்லையாண்டா அப்பதான் நம்ம வந்து bijective அப்படின்னு வந்து நம்ம எழுத முடியும். ஸோ on-to function அப்படின்னு வந்து நம்ம எப்போ சொல்வோம்? on-to function. so every element in the codomain will have at least one pre-image in the domain. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை on-to function அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ என்னது? element in the codomain will have one pre-image in the domain. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா நான் எழுதி தரேன். ஸோ எவ்ரி element in the codomain has at least one pre-image in the domain.
ஸோ அப்படி இருந்ததுன்னா வந்து அதை ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா ஸோ கோடொமைன்ல நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வரும் அப்படியே 1, 4 அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்க வரும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேஞ்ச். என்னது நம்மளுக்கு கிடைச்சது 1, 4, 9 இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ therefore நம்ம வந்து என்ன சொல்லலாம், therefore it is onto function அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இப்போ ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டொமைன்ல அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் 1 வரும். அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டோம் டொமைன் வேல்யூ எடுத்துக்கிட்டா அது வந்து அப்படியே அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 4 வந்து வரும். 3 எடுத்தோம்னா கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் வேல்யூ 9. 4 எடுத்தா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 16 வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இட் இஸ் போத் 1 to 1 and on to. ஸோ இட் இஸ் bijective. ஸோ இட் இஸ் bijective. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் அந்த ஆர் கொஸ்டின்ல நம்ம வந்து பி கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பி கொஸ்டின். ஸோ இந்த தேர்ட் ஒன் பி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப வந்து இந்த ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருந்தாலுமே அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன்ல இருக்கிற எலமெண்ட் இட் வில் ஹேவ் அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இன் த டொமைன். அப்படி இருந்தாலும் ஆன் டு தான். ஆர் நம்ம என்ன சொல்லலாம்னா இங்க வந்து ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருந்தாலும் அது ஆன் டு ஃபங்க்ஷன் வந்து சொல்லலாம். ஸோ ஆன் டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுமே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதனாலதான் வந்து பைஜெக்டிவ். ஏன்னா ஆன் டூவும் இருக்கு 1 to 1 ஃபங்க்ஷனும் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இட் இஸ் பைஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்ல பி கொஸ்டின் வந்து பார்க்கலாம், ஆர் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் such that r to r is defined by f of x is equal to x square. Show that f is neither injective nor surjective அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அதனால வந்து அது இன்ஜெக்டிவ்னு வந்து நம்ம இங்க எழுதணும். அண்ட் இங்க செகண்ட் சப்டிவிஷன்ல இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர் டு ஆர் ரியல் நம்பர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கும் போது அது வந்து நார் இன்ஜெக்டிவ் அப்படின்றது, அதாவது இன்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்றது வந்து நம்ம காமிக்க போறோம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன எழுதலாம், எஃப் such that ஆர் டு ஆர் that is f of x is equal to x square. So இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா f of இது வந்து not injective. ஏன்னா f of -1 நான் போட்டா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். அண்ட் f of 1 போட்டாலும் எனக்கு 1 தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து -1 1 ஈக்குவல் இல்ல. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து சேம் இல்லை. இது வந்து நம்ம f of x1 எடுத்துக்கிறோம், f of x2 எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு வரல வேல்யூ. எனக்கு வந்து என்ன வருது, ரெண்டுமே வந்து சேம் வேல்யூவா வந்து எனக்கு வருது. ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் நாட் இன்ஜெக்டிவ். ஸோ இப்போ ரியல் நம்பரா மாறும் போது நம்மளுக்கு வந்து இங்க வேல்யூஸ் வந்து மாறுது. ஸோ அடுத்தது வந்து ஆன் டு. ஸோ இப்போ இங்க ஆன் டு வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம், இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு கோடொமைன் வேல்யூஸ் வந்து என்னென்னலாம் வரும், கோடொமைன்ல எல்லாமே அதாவது ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். ஆனா நம்மளோட ரேஞ்ச் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு ரேஞ்ச் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சோ நான் -1 போட்டாலும் எனக்கு 1 தான் வரும், -2 போட்டாலும் எனக்கு 2 வருது. அண்ட் எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வருது. அப்ப என்னோட ரேஞ்ச் வந்து எதுக்குள்ள இருக்கும், 0ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள தான் வந்து இருக்கும். சோ அப்போ நம்ம கண்டிஷன் படி என்னது, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல் டு த ரேஞ்ச். சோ அப்படி இருக்கும் போது எஃப் இஸ் நாட் சர்ஜெக்டிவ். இப்ப வந்து இதுதான் வந்து ஆன்சர். சோ இது வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து இன்ஜெக்டிவ் இல்ல, இது வந்து
பைஜெக்டிவ் இல்ல அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா அதை எப்படி வந்து பேப்பர்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து கிளியர் ஸ்டெப்ஸா வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே எப்பவுமே வந்து நம்ம சம் ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும் மார்க் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். நீங்க 10th போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 12th வரீங்க. ஸோ அப்போ அந்த 10th 11th எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதுல நல்லா தெரியும் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் வேணும்னா நீங்க கரெக்டான ஸ்டெப்ஸை வந்து அப்ராப்ரியேட் ஸ்டெப்ஸை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனாலதான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஸ்டெப்ஸ் தெரியிற பசங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாத பசங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ஃபுல்லா வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஸோ அவங்க வந்து எப்படி மார்க் அலாட் பண்ணிருப்பாங்க ஒரு ஸ்டெப்புக்கும் அப்படின்றத பேசிஸா வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் எழுதுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியரா வந்து உங்களுக்கு அது புரியும். ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ண மாட்டீங்க. அதனாலதான் வந்து நான் இங்க கொடுக்குறேன். ஸோ கேஸ் ஸ்டடி 3 38th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பர்சன் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. எங்கன்னா ஒரு மேனேஜிங் கமிட்டி ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு மேனேஜிங் கமிட்டில இந்த ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் பர்சன் வில் பி பாயிண்டட் அப்படின்றதுக்கு 0.5 0.6 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈவெண்ட் என்னன்றது வந்து எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ இஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன் gets appointed, then the probability of introducing waste treatment plant is 0.7 and corresponding probability is 0.4 if the second person gets appointed. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து இங்க எது ஈவெண்ட் E1 எது ஈவெண்ட் E2 அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது தான் E1 அண்ட் செகண்ட் பர்சன் அப்படின்றது தான் E2 வந்து எடுத்துக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் கெட்ஸ் அப்பாயிண்டட், ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஏ. ஸோ எல்லாத்துலயுமே அதாவது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இத வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் யூஸ் பண்ண போறோமா இல்ல வந்து பேஸ் தியரம் யூஸ் பண்ண போறோமா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அத பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பார்த்த உடனேவே இது வந்து ஈவெண்ட் E1 எடுத்துக்கணும், இது ஈவெண்ட் E2 வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து தெரியும். இந்த பேசிஸ்ல தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பேஸ் தியரம் அண்ட் டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு நிறைய சம்ஸ் வருது ப்ராபபிலிட்டியில போர்டு பேப்பர்ல. இந்த சாம்பிள் பேப்பர்லயும் வந்திருக்கு. இது வந்து 2005 பேப்பர்லயும் வந்து இதே பேசிஸ்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா E1 வந்து என்னது, ஈவெண்ட் that the first person is appointed. அடுத்தது ஈவெண்ட் E2 வந்து என்னது, ஈவெண்ட் that the second person is appointed. அடுத்தது வந்து இது 2 ஈவெண்ட். அடுத்தது என்ன சொல்றாங்க, first person gets appointed, the probability of introducing waste treatment plant அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்க ஏ வந்து என்னது, ஏ வந்து ஈவெண்ட் that the waste treatment plant is introduced. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, P of E1 வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த P of E2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.6 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the first person gets appointed,
first person E1, then the probability of introducing waste treatment plant is 0.7 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்பாயிண்டட் அப்படின்றது கிவன் ஆயிடுச்சு இல்ல. சோ அப்ப கிவன்னா நம்ம வந்து இங்க எங்க எழுதுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்க வந்து given வந்துருச்சு E1 and waste treatment plant அது வந்து A. சோ அப்ப A given E1 வந்து நம்மளுக்கு எவ்வளோ 0.7. அதே மாதிரி தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E2 இங்க எங்க சொல்லியிருக்காங்க, அந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி is 0.4 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. if the second person gets appointed. சரியா? சோ அதுதான் மீனிங். அதாவது செகண்ட் பர்சன் அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் அதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 0.4 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இங்க வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் இன்ட்ரடியூஸ், அதோட ப்ராபபிலிட்டி வந்து கேட்கறாங்க. அப்படின்னா என்னது, நம்ம P ஆஃப் A வந்து கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, P ஆஃப் A வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது, P ஆஃப் E1 into P ஆஃப் A given E1 plus P ஆஃப் E2 into P ஆஃப் A given E2 வந்து நம்மளுக்கு வரும். E1 வந்து 0.5 into 0.7 plus 0.6 into 0.4. ஸோ இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.35 வரும் பிளஸ் 0.24 வந்து வரும். ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா 0.59 வரும். இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் வந்து 0.59. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆஃப்டர் த செலெக்ஷன், if the waste treatment plant is introduced, so A வந்து given, what is the probability that the first person has introduced it. அப்பனா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்ட்ரடியூஸ்ட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்க given வந்து A வந்துடும். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஈவென்ட் என்னது E1. ஸோ E1 given A வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ E1 given A வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வர given வந்து ப்ராபபிலிட்டியில வந்து கேட்கும் போது நம்ம வந்து பேஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். ஸோ என் கொஸ்டினை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ P ஆஃப் E1 given A வந்து என்ன வரும், P ஆஃப் E1 இங்க என்ன ஈவென்ட் எடுத்துருக்கோமோ அதுதான் நியூமரேட்டர்ல வரும். P ஆஃப் A given E1 அப்படின்னு வந்து வரும் பை இது வந்து டோட்டல் எல்லாமே சேர்ந்து வரும். P of E1 into P of A given E1 plus P of E2 into P of A given E2 அப்படின்னு வந்து நமக்கு வரும். ஸோ P of E1 வந்து என்னது, ஸோ 0.5 into 0.7 வந்துடும். நமக்கு டினாமினேட்டர்ல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதாவது இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம்ல நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இது அதுதான் 0.59. அதை நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ 0.59. ஸோ 0.35 by 0.59 வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து நான் டெசிமல் ரிமூவ் பண்றேன். into 100 into 100. ஸோ it will be 35 by 50. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்போட நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல இருந்து வந்து பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதை பேஸ் பண்ணி வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.